ரொம்பவே சிம்பிளா, சேம் டைம் செம்ம டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் மெனு பார்க்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒலைய அடுப்புல வச்சுட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு முட்டை குழம்பு, அதாவது முட்டைய வறுத்து போடுவோம்ல, வறுத்து பொரிச்சு போட்ட முட்டை குழம்பும், அது கூட வெண்டைக்காய் பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்புக்கு. முட்டையை வந்து பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக வெங்காயத்தை நல்லா சாப்பரில் போட்டு கட் பண்ணிவிட்டு, அது கூடவே பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து முட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த மசாலா நல்லா இறங்கி நம்ம பொரித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுட்டேன். வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு நல்லா அடிகனமான, ரொம்ப நாள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பழகின சட்டி, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வரமிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையுமே சிம்மிலே வச்சு வதக்கிட்டேன். இங்கே நல்லா இந்த குழம்புக்கு எல்லாமே வதங்கி வந்துருச்சு. புளியை கரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும். முட்டை குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதை கெட்டியாகவே செஞ்சுட்டேன். அது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி, மஞ்சள் ஜீரக பொடி, புளியெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டேன். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்கிச்சு. அது கூட கொஞ்சமாக மிளகாய் பொடி, கொஞ்சமாக தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறமா அந்த குழம்பு நல்லா சுண்டை வந்துருச்சு. சைட் பை சைட் நான் இந்த பக்கம் முட்டையை அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே தோசைக்கல்ல ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் எல்லாருக்குமே பற்றும். சின்னதாக ஒன்று போட்டோம் அப்படின்னா ஒரே ஆளே சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா முன்னாடி பின்னாடி வேக வச்சு எடுத்துகிட்டு ஒன்றுமே பீஸாவை கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி குழம்புல எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஊறி அந்த குழம்புல வச்சு சாப்பிடும்போது அடடா மீன் மாதிரியே இருக்கும். குழம்பும் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை குழம்புல போட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.